காருக்கு ரோடுக்கு எல்லாத்துக்கும் டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறமும் எதுக்கு டோல் பிளாசால கொள்ளையடிக்கிறீங்க? எதுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸில் போய் நீங்கள் ஜிஎஸ்டி போடுறீங்க? சானிட்டரி நாப்கினுக்கெல்லாமா ஜிஎஸ்டி போடுவீங்க? மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைமில் ஏற்படுற எவ்வளோ பெரிய டிலே, இது மாதிரி சாமானிய மக்கள் ஜிஎஸ்டியால் ஏற்படுற பாதிப்பு, ரீசார்ஜில் ஏற்படுற அவ்வளவு பிரச்சனைகள். 28 நாள் ரீசார்ஜுங்கிறது பெரிய ஸ்கேம். சரி, ரீசார்ஜ் பண்ணலைன்னா அவுட் கோயிங்கை கட் பண்ணுறீங்க, சரி இன்கமிங்கை யாரை கேட்டு கட் பண்ணுறீங்க? இப்படி பல்வேறு அடித்தட்டு மக்களுடைய மிடில் கிளாஸ் உடைய பிரச்சனைகளை பேசின நாடாளுமன்ற உறுப்பினர் ராகவ் சாதாவை கால வரையறை அன்றி இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீதிமன்றம் கூடுது, தலைமை நீதிபதி சந்திரசூட் நிறைய நேரங்களில் நியாயத்தின்படின சந்திரசூட் இதெல்லாம் ஒரு காரணமாக அவரை நீக்கினதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நாடாளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் மக்களின் பிரச்சனையை பேசுகிற சொற்பமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் ராகவ் சாதா நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஆண்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு விடுமுறை வேணும்னு பேசியிருக்கிறாரு. ஏர்போர்ட்டில் 10 ரூபாய்க்கு டீ வர்றதுக்கு வேலை செஞ்சுருக்கிறாரு. இன்னும் நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத எளிய மக்களின் பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போய் பேசி நிறைய புரட்சிகரமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிற ராகவ் சாதாவை இன்னைக்கு ஒரு சாதாரண காரணம், ஒரு நகைச்சுவையாக ஒரு இன்டர்வியூவில் பேசின விஷயத்தை காரணமாக காட்டி இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நீதிமன்றம் இதெல்லாம் ஒரு காரணமான வன்மையான கேள்வி எழுப்பியிருக்கு. அதனால கேள்வி கேட்கப்படுவர்கள் தூக்கி போடப்படுறது தான் அரசியல். ஆனால் தூக்கி போடப்பட்டவர்கள் கேள்வி கேட்காம இருக்க மாட்டாங்க. அதனால அவர்கள் கூட நின்று எல்லாரும் கேள்வி கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ராகவ் சாதா கூட நிற்போம். மீண்டும் அவர் பாராளுமன்றம் போவார், மக்களுக்காக பேசுவார், மக்களின் அடித்தட்டு மக்களின் சாமானிய மக்களின் தேவைகளை எடுத்து பேசுவார். ஸ்டாண்ட் வித் ராகவ் சாதா.